அல்லேலூயா. இந்த துதி ஆராதனையில் கலந்திருக்கவங்க அனைவரையும் கர்த்தரின் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்கிறேன், வணங்குகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜனவரி மாதம் வரைக்கும் உங்களை பாதுகாத்து இந்த பிப்ரவரி மாதத்தை கொடுத்த நல்ல தேவனுக்கு நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்? நன்றிகளை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த மாதம் வாக்குத்தத்தம் ஏசாயா 60:20. ஒரு ஆசிங்க. ஏசாயா 60:20. சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் தருகிற ஒரு வாக்குத்தத்தம், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். சரி, ஒருத்தரை கேட்கும்போது எத்தனையோ துக்கங்கள் இருக்கும், எத்தனையோ துக்கங்கள் இருக்கும். அந்த துக்கத்துக்கு காரணம் நம்மளா இல்லை நம்மளை சோதிக்க வருதா அப்படின்னு நம்மளுக்கு எத்தனையோ சிந்தனைகள் ஓடும். ஏன் நான் இவ்வளோ துக்கப்படுறேன்? நான் பாவம் பண்ணிட்டேனா? இல்லை கர்த்தர் என்னை அனுபவிச்சிருக்காரா? அப்படின்னு எத்தனையோ எண்ணங்கள் நமக்குள்ளே போராடிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து அந்த துக்கத்தை எப்படி நாட்களை மாற செய்தார்? உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொல்கிற அந்த ஜீவனுள்ள வாக்குத்தத்தம் நம்ம வாழ்வில் எப்படி நிறைவேறும் என்பதை நம்ம இந்த மெசேஜின் வாழ்வில் கேட்போம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அந்த துக்க நாட்கள் எப்படி முடிந்து போகும் நம்ம பார்த்தோம்னா, முதலாவது இயேசு கிறிஸ்து 4ஆம் ஜாமத்தில் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25 வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, அவர் இரவில் 4ஆம் ஜாமம் இயேசு என்ன பண்ணுறார்? கடல் மேலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார் சீசரை பார்க்க. அந்த சீசரை பார்க்க அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது சீசரை அவரை பார்த்தோன்னு என்ன பண்ணுறாங்க? நடக்கிறதை கண்ட சீசர்கள் கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினாலே அலறினார்கள். கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு? ஆசையாக யாரை பார்க்க வர்றாரு? சீசர்களை அந்த கொந்தளிக்கும் கடலில் அவங்கள காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாரு? சீசர்களை பார்க்க வர்றாரு, கடலில் நடந்து வர்றாரு. கர்த்தர் அவங்களோடு இருந்து 5 அப்பங்களை 2 மீனை அத்தனை பேர்த்த போஷிச்சு தேவன். அப்பவும் அவங்க சீசர் அவங்களோடு தான், கர்த்தரோடு தான் இருக்காங்க, அவங்க தான் பரிமாறுறாங்க. எல்லாம் கண்ட அந்த சீசர்கள் இயேசு கிறிஸ்து கடலில் நடந்து வரும்போது என்ன பண்ணுறாங்க? ஐயோ, ஏதோ பேய் தான் நடந்து வருது, ஏதோ ஆவேசம் நடந்து வருது, என்ன பண்ணுறாங்க? பயந்து கலங்கினார்கள். கலங்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவர்களோடு பேசி திடன் கொள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். உடனே கர்த்தர் என்ன பண்ணுறார்? திடன் கொள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். அல்லேலூயா. நம்மளுக்கு வர்ற துன்பங்களை, நம்மளுக்கு வர கஷ்டங்களை நம்ம நினைச்சு புலம்பும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அந்த புலம்பலுக்கும் அந்த கவலைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். திடன் கொள் அப்படின்னு. ஆமேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் நீ கலங்குவீங்க, ஐயோ என்ன பண்ண போற, ஏன் இந்த துன்பம் கலங்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கேசு சொல்றாரு, நீ திடன் கொள், நான் தான் உங்க கூட இருக்கேன், கவலைப்படாதுன்னு என்ன பண்றாரு? கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றுவார். சரி, முதலாவது. 2வது என்ன பண்றாருன்னா, பேதுரு அவரை நோக்கி, 12 சீசர்கள் உள்ள பேதுரு என்ன பண்ணுறான்? அவரை நோக்கி என்ன பண்ணுறான்? கர்த்தாவே, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். உடனே அவர் என்ன பண்ணுறாரு? வா என்ற. அப்பொழுது நான் பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, இந்த 29 வசனத்தில் யோவா மத்தேயு 14:29 வசனம் பார்த்தோம்னா, அவர் கட்டளையிடுறார் வான்னு. உடனே என்ன பண்ணுறா? பேதுரு ஜலத்தின் மேலே நடந்தான். அவன் படகை விட்டு என்ன பண்றார்? இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்த வரைக்கும் என்ன பண்றார்? நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் வந்தாச்சு. இயேசுதான் எனக்கு வேணும், ஏசப்பாவை நான் ரொம்ப விசுவாசிகள், உலக எனக்கு வேண்டாம், ஏசப்பா தான் எனக்கு எல்லான்னு உலகத்துக்குரிய எல்லா காரியங்களும் தூக்கிப்பட்டு என்ன பண்ணாச்சு? ஏசப்பாவை பின்பற்றியாச்சு, ஏசப்பாவிலே நடக்க ஆரம்பிச்சாச்சு. பேதுரு அப்படிதான். கர்த்தர் சொன்ன வானோன்னு அந்த வார்த்தையை கீழ்ப்படி என்ன பண்ணுறான்? நடந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் வாழ்வில் ஒரு துன்பம் வந்துச்சு. எப்படின்னா, நடக்கும்போது என்ன பண்ணிட்டான்? கீழே அமில போயிட்டான். ஏன் அமில போனான்னு வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமைந்து போகையில். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றி உலகத்தை நான் வெறுத்து சிலுவை நான் தூக்குறேன் அப்படின்னு வர்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அந்த சிலுவை தூக்கி நடக்கும்போது என்ன பண்ணக்கூடாது? உலகத்தை பார்க்கக்கூடாது. எல்லாரும் சிலுவை தூக்க ரெடி தான். எல்லாருமே இயேசு கிறிஸ்துவா ஓகே, சர்ச்சா ஓகே, ஊழியமாக நான் ட்ராக்ஸ் கொடுக்குறேன், ஊழியமாக நான் ஓடுறேன். ஆனாலும் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் போகும்போது வருகிற அந்த பலத்தை காட்டும்
அலையும் காத்தின் சத்தமும் அந்த இருண்ட கடல் அந்த சூழ்நிலையை பார்த்து என்ன பண்ணி இருந்தக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாது? எல்லாத்துக்கும் பயமாக தான் இருக்கும். நடுக்கடலில் நின்றுட்டுருக்கோம், கடலில் நின்றுட்டுருக்கோம், நடந்துட்டுருக்கோம். அப்படியே அமிழ் காற்று பயங்கரமாக வீசுது, கடல் அலை அப்படியே கொந்தளிக்குது, ஒரே கருகு. கடலில் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, லைட்டு போட்டிருப்பாங்களா? சீரியல் லைட்லாம் போட்டு வச்சுருப்பாங்களா? போட்டு வச்சுருக்க மாட்டாங்க. அங்கே என்ன இருக்கும்? கருகுமுன்னு தான் இருக்கும். ஆனால் ஏன் பயப்படக்கூடாதுன்னா, நம்ம கூட யார் இருக்கா? இயேசு இருக்கார். நம்ம பார்த்த அதே அலையை தான், அதே காற்றை தான், அதே இருட்டான அந்த இடத்த தான் யார் பார்த்துட்டு இருக்கா? இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதே வழியில் யார் நடந்து வரா? இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறாரு. அந்த தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்கா? வா நான் இருக்கேன்னு சொல்லும்போது நீங்கள் யாரை பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்காம எதை பார்த்தான்? உலகத்தை பார்த்தான், கடலை பார்த்தா, இருட்டை பார்த்தா, அலைக்கிற அலையை கத்துற அந்த அலை எல்லாம் காற்று கீத்தில் பார்த்து என்ன பண்ண பயந்துட்டு கீழே விழுந்தான். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ துன்பம் வருது, என் துர்க்க நாட்கள் முடிந்து போம்னு ஏன் முடியல நம்ம அழுந்து கொண்டு இருக்க இந்த ஜனங்களை நான் சொல்கிறேன், நீங்கள் எதில் விழுந்துட்டீங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும். இயேசு சொல்கிறாரு, அற்ப விசுவாசியே ஏன் பயந்த? அடுத்த வசனத்தை பாருங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார் என்றார். அவர்கள் என்ன பண்றாங்க? படகில ஏறினோட காற்று அமர்ந்தது. அல்லேலூயா. அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டான்னு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவனை தூக்குறாரு. தூக்குனா அவனை என்ன பண்ணாரு? அப்படியே விட்டுட்டு போயிட்டாரா? இல்லை. திரும்பவும் நல்லா வாசிச்சு பாருங்க அந்த வசனத்தை. 32ஆம் வசனம். அவர்கள் படவில ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அவர்கள் படவில் எப்படி ஏறினாங்க? ஒரு போட்டை அனுப்புனாங்களா சீசர்கள்? இல்லைன்னா இயேசு கிறிஸ்து பேதுரு அப்படி தூக்கி அலாக்கா தூக்கிட்டு வா போவா அப்படின்னு போய் தூக்கிட்டு அப்படியே பறந்து போய் படவில் வச்சாரா? இல்லை. அவர்கள் படவில் இருவரும் ஏறின உடனே இயேசு கிறிஸ்து பேதுரை தூக்கி ஏறினார்னு பைபிளில் போடலை. இயேசு கிறிஸ்து பேதுரை தூக்கி அப்படி வீசிட்டாரு. கார்ட்டூன்லாம் பார்ப்போம்ல, கார்ட்டூன்லாம் அப்படி பொம்மை தூக்கி வீசும், அந்த மாதிரி வீசிட்டாருன்னு பைபிளில் போடல. அவர்கள் 2 பேரும் என்ன பண்ணாங்க? ஏறின உடனே இயேசு கிறிஸ்து ஏறினாரு, பேதுரு ஏறினாரு. அவனை கையை இயேசு கிறிஸ்து அவனை தூக்கி விட்டோன்னே என்னாச்சு? திரும்ப என்ன பண்ணா? அந்த கடல்ல கர்த்தர் கையை பிடிச்சி நடந்து என்ன பண்ணா? படகு ஏறினார். அல்லேலூயா. வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் வரும், எத்தனையோ கஷ்டங்கள் வரும். நம்மளை சோதிச்சு பார்க்கணும். நான் விழுந்துட்டேனா? இல்லை முதல் தடவை சீசர்கள் பார்த்து கலங்கும்போது, ஆவேசம் கலங்கும்போது கர்த்தர் திடன் கொள்ளுன்னு சொன்னால் உடனே எல்லாம் கலக்கமானவன் என்ன பண்ணாங்க? அமைதியானாங்க. அப்போ நம்ம கலக்கமாக இருக்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்காம நம்ம அதையே புலம்பிட்டு இருக்கோமா? அப்படி ஒரு ஜனங்கள். அதனால இந்த துன்பம் என்ன ஆகும்? கன்னிவாயிட்டே இருக்கும். அவங்க கலக்கங்களுக்கெல்லாம் கர்த்தர் பேசியிருப்பார், வார்த்தை கொண்டு பேசியிருப்பார், ஊழியக்காரனை கொண்டு பேசியிருப்பார், தேவாலயத்தில் பேசியிருப்பாங்க. ஆனாலும் அதுக்கு என்ன பண்ணணும்? செவி கொடுக்காமல் இருக்கும்போது அவங்க வாழ்வில் இந்த துன்பங்கிற அந்த கலக்கம் அவங்க விட்டு என்ன போயிருக்காது? வெளியே போயிருக்காது. இன்னும் புலம்பிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு தரமான மக்கள். இன்னொரு தரப்பான மக்கள் என்ன? பேதுரை போல உலகத்தை பார்த்து பயந்து நல்லா தெம்மா வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன? உலகத்தில் ஒவ்வொரு சண்டை, ஒரு சச்சரவு, ஒவ்வொரு துன்பம், ஒரு கடன், நோய் இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்? உலகத்தை பார்த்து ஐயோ என்ன ஆக போதோ அப்படின்னு பயந்து என்ன பண்ணுறாங்க? உளுந்துடுறாங்க. அதே உலகத்தில் அதே துன்பத்தை அதே உலகத்தில் யார் நடந்தா? இயேசு கிறிஸ்து நடந்தா. நம்மளை அழைச்சது யார்? இயேசு கிறிஸ்து. அதை நினைக்காம என்ன பண்ணக்கூடாது? உலகத்தை பார்த்தோன்னு என்ன பண்ணுவாங்க? கீழே விழுட்டாங்க. இப்படி இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் நாமத்தில் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து என்ன பண்ண? அந்த பேதுரு என்ன பண்ணா? கையை பிடித்து ஏசப்பா அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னு கேட்டார். உடனே என்ன பண்ணா? கர்த்தாவே என்னை ரச்சினோன்னு என்ன அவர் என்ன பண்ண? ரசிக்க முட்டாரா? ரசித்தார். இன்னைக்கு இந்த நிமிஷமும் அப்படிப்பட்ட ஜனங்கள், இந்த 2 தரமான ஜனங்கள், கர்த்தரோட வார்த்தையை திடன்கோள் கேட்டு நான் பயத்தோ என் கலக்கத்தை உடலைங்கிற ஜனங்களுக்கும் சொல்கிறேன். சந்தேகப்பட்டு ஐயோ உலகத்தோட துன்பம் வந்துச்சு அதெல்லாம் பார்த்து பயந்து அடுத்த ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவனோ, ஐயோ நான் அடுத்த நாள் என்ன பண்ண போகிறேனோங்கிற பயத்தில் உலகத்தை பார்த்து பயந்து கீழே விழுந்து சோர்ந்து கீழே கிடக்கிற ஜனங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் அற்ப விசுவாச சந்தேகத்தை விட்டுட்டு உங்களை அழைச்சது யார்? இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பாருங்க. அன்னைக்கு கடலுக்குள்ளே கடந்த அந்த பேதுருவை இயேசு கிறிஸ்து தூக்கி என்ன பண்ணாங்க? இருவருமாக கடலில் கரை சேர்ந்தார்கள். கடல் என்ன பண்ணுச்சு? அமைதியானது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு மனமாக நான் ஜெபிக்கும் போது என்னோடு ஜெபிங்க.
உங்களோட நான் ஆமாம் பிரதர், கர்த்தர் அன்னைக்கே பேசுனா நான் கேட்கல. ஆமாம் பிரதர், நான் உலகத்தை பார்த்து பயந்து என்ன பண்ணிட்டேன், அவிசுவாசமாக இருந்துட்டேன், சந்தேகப்பட்டேன். அதனால் என்னாச்சு, நான் கீழே விழுந்துட்டேன். அதனால் என்ன பண்ணார் கர்த்தர் என்ன, அதனால் நான் என்ன பண்ணேன், கீழே விழுந்துட்டேன். அதனால் என்னால் எழும்ப முடியாமல் இருக்கேன், சந்தேகத்தோடும் இருக்கேன். அதனால் இதெல்லாம் விட்டு விடுங்க. இன்னைக்கு இந்த நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார், அன்று பேதுருவை தூக்கி எடுத்து இருவருமாக கடல் ஏறினது போல் இன்று உங்கள் கரங்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், பிடித்து உங்களோட யார் நடப்பாயுமே, இயேசு கிறிஸ்து நடந்து நீங்கள் போக சேர வேண்டியது சேரும்போது உங்கள் சமாதானத்தை காண்பீங்க. அல்லேலூயா. அவங்க போய் ஏறணுன்னு என்னாச்சு, கடல் சமாதானமானது. கர்த்தர் கரத்தை நீங்கள் இந்த பிடித்து நடங்க, என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு பின்னாக சமாதானம் பின்னே வரும். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் கையத்தை பிடிக்கும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு பின்னமாக சமாதானம் என்ன ஆகும், உண்டாகும். நம்ம காண்கின்ற அலைகள் கொந்தளிக்க அலைகள் நம்ம கலக்கின்ற எல்லா கலக்க என்ன ஆகும், அப்பந்தான் மறைந்து போகும். அல்லேலூயா. நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. சோஸ்ரேசப்பா, இந்த பிப்ரவரி மாதம் உங்களை நோக்கி துதிக்க ஒரு நல்ல கிருபை, நல்ல சமாதானத்தை தந்தக்கா நன்றி அப்பா. தோப்பனின்னு எத்தனையோ பேர் இந்த வேதத்தில் பார்த்த மாதிரி ஒரு தரப்பு ஜனம் அழுது புலம்பும் போது சீசர் ஐயோ ஆவேசம் கலக்கமாகும் போது கர்த்தர் திடன்கோள்னு சொன்ன உடனே எல்லாம் அந்த கலக்கத்தை விட்டு அமைதியாயிட்டாங்க. ஒரு தரப்பு மக்கள் ஏசப்பா சொன்ன வாக்கு தத்த வார்த்தையை கேட்டும் கலங்கி கொண்டிருக்க மக்களுக்காகவும் மக்கள் ஒரு தரப்பு மக்கள், இன்னொரு தரப்பு மக்கள் ஏசப்பா விசுவாசி வந்தாச்சு, ஆனாலும் உலகத்தூர் எல்லா கலக்கலங்க பார்த்து பயந்து கடலில் பேது விழுந்தது போல கிடக்கிற அந்த ஜனங்களுக்காக அப்பா, 2 தரப்பு மக்கள் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் தகப்பனே, ஏசப்பா பேதுரு பார்த்து ரட்சியும் சொன்னோன்னு உடனே கர்த்தர் ரட்சித்தார் அல்லவா. இந்த நிமிஷம் அவங்க எல்லாம் ஏசப்பா நீங்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி கேளுங்க, கர்த்தாவே எங்களை ரட்சியும். உங்கள் சந்தேகம், உங்களோட உலகத்தில் அந்த கடலில் அந்த அலை எதுவும் பார்க்காம சந்தேகப்படாமல் ஏசப்பா நம்ப வைத்து கர்த்தாவே எங்களை ரட்சின்னு சொல்லுங்க. கர்த்தர் இந்த நிமிஷம் உங்களுக்கு இறங்குவார். அவர் ரட்சிக்காத தேவன் அல்ல, ஒரு பச்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் உங்களை ரட்சிக்க இந்த இடத்துல வருவார், உங்களை ரட்சிப்பார். பேதுரை ரட்சித்து இருவருமாக படகுல ஏறும்போது கடல் சமாதானம் ஆயிட்டு. அதே போல இன்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பிடிங்க, அவர் உங்கள் கரங்களை பிடித்து தூக்குவார். எந்த கடலில் பயந்து எந்த கடலில் விழுந்தீங்களோ, எந்த அலைகள் உங்களை நெருக்கியதோ, எந்த அலைகள் உங்களை கலக்கமடை செய்ததோ, அதே அலையில் அதே கடலில் நீங்கள் நடந்து நீங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். சமாதானமும் கிருபையும் உங்களுக்கு பின்னே வரும். பேதுரு ஏறும்போது எல்லாம் கடல்லாம் அமைதியில் ஆயிட்டு, ஒரு நல்ல சமாதானம் உண்டாயிட்டு. அந்த சீசர்கள் மத்தியில் அந்த படகுல இயேசு கிறிஸ்து இருந்தார். இன்று வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுங்க. இதனால் கேட்டும் சத்தியத்துக்கு நான் செவிகொடாமல் அழுது புலம்பியிருக்கேன். இயேசு கிறிஸ்து நம்பி வந்தாலும் ஆனால் உலகத்துக்குரிய துக்கம் தாங்க முடியாமல் அவர் அவிசுவாசமாக கீழ்ப்படியாமல் ஜெபிக்காம அவிசுவாசமா இருந்தேன். இதெல்லாம் இந்த நிமிஷத்தில் விட்டுருங்க. இயேசு கிறிஸ்துவே எனக்கு தேவன், அவரே நான் நம்பியிருக்க கண்மலை அப்படின்னு அவரை பார்த்து கர்த்தாவே ரட்சின்னு அவரை நோக்கி சொல்லுங்க. அவர் ரட்சிப்பார். பேதுரோடு நடந்தேவன் உங்களோடு நடப்பார். உங்கள் எதில் நீங்கள் கண்டு கலங்குனீங்களோ அந்த ஸ்தலத்தில் அவர் உங்களோடு வருவார். அவர் வரும்போது சமாதானம் உங்களுக்கு பின்னே வரும். அந்த ஸ்தலம் ஃபுல்லாக சமாதானமாய் மாறும். கலக்கங்கள் எல்லாம் செயலிழந்து போகும். இயேசு உங்களோடு இருந்த அந்த படகு கரை சேர்ந்தது போல சமாதானமாய் பயமில்லாமல் சமாதானமாய் கரை சேர்ந்தது போல கர்த்தர் இந்த நாட்களில் உங்கள் வாழ்வில் அப்படியாய் செய்வார். ஒரே ஒரு தரம், கர்த்தாவே நான் உம்மை விசுவாசிக்காமல் கீழே விழுந்த பேதுரு தான் ஐயா, திடன்கோள் சொல்லியும் உங்கள் வார்த்தையை கேட்டு நான் கலங்கி கொண்டிருக்கிற ஒரு சீசல் தான். இந்த ஒரு விஷயங்களை மன்னிங்கப்பா, எங்கள் கரத்தை பிடித்து தூக்குங்கப்பா. அந்த கடலை நான் உங்களோடு நடக்கணுமாப்பா. நீங்கள் எங்களோடு நடக்கும்போது நாங்கள் எதை கண்டு எதை பார்த்து பயந்தோமோ அதெல்லாம் எங்கள் கண்ணுகளுக்கோ காதுகளுக்கோ எதுவுமே கேட்காதுப்பா. ஒரே ஒரு ஏன் அந்த படகுல இருவர் ஏறுனது போல எங்கள் வாழ்க்கைங்கிற படகுல, எங்கள் சமாதானங்கிற படகுல சந்தோஷம் படகுல ஆசீர்வாதங்கிற ஒரு வாழ்க்கையில் இருவருமாய் அப்பா எங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க, நீங்கள் சமாதானத்தை தருவீங்கன்னு அப்பா விசுவாசத்தோடு அவர் நோக்கி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை சமாதானம் படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவாராக.